தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 5ஆம் தேதி. அமர்ந்த தெளிந்த. வாழ்க்கையின் அழுத்தங்கள் உன்னை மேற்கொள்ளும் முன் அவைகளை மேற்கொள்ளுவது எப்படி? இந்த புயல்கள் கவலைகளாக மாறி நம்மை அழிப்பதற்கு முன் நாம் அதனை கையாளுவது அவசியம். இந்த அழகிய வசனம் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறது. தேவன் நம் வாழ்வின் நடுவில் இருக்கும்போது நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அமைதி இல்லாவிடில் தெளிவு இல்லை. எது வந்தாலும் கலங்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கும் போது அமைதி வருகிறது. உங்கள் சுய பலத்தினால் உங்களால் அசைக்கப்பட முடியாதவர்களாய் நிற்க முடியாது. சகலமும் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கும் போது அமைதி வருகிறது. உண்மையிலேயே தேவனை உங்கள் அடைக்கலமும் பலனுமாக தெரிந்து கொள்ளும் போது கடினமான துன்ப நேரங்களிலும் அவர் எப்போதும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கலங்கிய நீரோடையின் அடியை அல்ல, தெளிந்த நீரோடையின் அடிப்பகுதியையே நாம் காண முடியும். அப்படியே அமர்ந்திருக்காத போது தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. நம் ஜெப நேரங்களில், ஆராதனை நேரங்களில், நமது வாழ்க்கையிலும் இந்த அமர்ந்திருக்கும் அனுபவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். எல்லா நேரங்களிலும் நாம் அமைதியாயிருக்க கற்றுக்கொள்வது அவசியம். உதவி செய்ய யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவ வார்த்தையை சார்ந்து கொண்டு தேவனை எப்பொழுதும் துதிப்பதின் மூலம் அவரை நம் வாழ்வின் மையத்தில் வைத்து இந்த அமைதியை காத்துக்கொள்ள ஜீவிய பயணத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.